நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எனக்கு மிகவும் உந்துதலாக இருந்தது. நான் முதலில் கேட்டேன், உங்கள் ட்ரஸ்டில் எப்படி ட்ரஸ்டீஸை தேர்ந்தெடுக்கிறீங்க, எலெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டேன். எலெக்ஷன் இல்லைன்னாங்க. அதனால் நம்ம கலந்துக்கலாம்னு நினச்சேன். மிச்ச கோயில்கள்லையும் இதை நான் சொன்னேன். சில பேர் கேட்க நினைக்கிறாங்க, சில பேர் நினைக்கல. நான் சோசோமியா கிட்ட சொன்னேன், நான் எலெக்ஷன் வேணாம்னு சொல்கிறேன், யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு. சாமி, நீங்கள் ஊதுற சங்கம் ஊதிக்கிட்டே இருங்க, அது எப்போவாவது கேட்பாங்க, உடனே கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே எலெக்ஷன் இல்லைங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதனால் இங்கே ஒற்றுமை அதிகமாக இருக்கும். எலெக்ஷன் இருந்தால்தான் வேற்றுமைகள். எலெக்ஷன் யாரும், நம்ம ஒன்றும் அரசியல் கட்சிகள் இல்லை. ஒரு பொது நிறுவனத்தை நடத்துறதுக்கு எல்லாரையும் கலந்து கட்டி பண்ணணுங்கிறது ஒரு விதி. நாம் யாருமே தனிநபராக எந்த காரியத்தையும் செய்ய முடியாதுங்கிறதுனால தான் நாம் ஒன்று சேர்ந்து பண்ணுறோம். அதில் கருத்து வேற்றுமைகள் ஏன் வருது? இதை இன்னும் அதிகமாக பண்ணணும், இல்லை இன்னும் குறைச்சலாக பண்ணணும் அப்படிங்கிற வேறுபாடுகள் வரலாம். அதை நமக்குள்ள ஒரு பொது கருத்து உருவாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. ரெண்டாவது, எங்கிட்ட அழைக்கும் போது அவங்க சொன்னாங்க, இந்த எளிமையான திருமணங்கள், எளிமையான சாந்திகள் எல்லாம் போடுற திட்டங்கள் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. நான் பொதுவெளியில ரொம்ப அதை விவரமாக சொல்ல விரும்பலை. ஆனால் அதெல்லாம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செய்யுங்க. இப்போ உள்ள சட்டங்கள் அவ்வளவு நமக்கு எளிமையாக இல்லை, இன்னும் போக போக கடுமையாகிட்டு இருக்கு. உங்களுக்குள்ள நிறைய ஆடிட்டர்கள் இருப்பீங்க, நிறைய வக்கீல்கள் இருப்பீங்க. தயவு செஞ்சு இனிமேல் உள்ள ட்ரஸ்ட் கூட்டங்களில் எல்லாம் என்ன ஒரு திட்டத்தை அறிவிக்கணும்னு நினைச்சிங்கனாலும் உங்களுடைய ஆடிட்டர்களை சேர்த்துங்க. அவங்க இது சரி அப்படின்னு சொன்னா அது செய்யுங்க, இல்லை எப்படி செய்யலாம்னு யோசிங்க, அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யுங்க. இப்போ இந்த திட்டங்கள் நீங்கள் பண்ணியிருக்கிற திட்டங்களுக்கு நான் ஒரு மாற்று ஏற்பாடும் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அறிவிக்க போகிற திட்டத்தை நான் வேறு மாதிரி சொல்கிறதாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏதாவது ஒரு இப்போ ரொம்ப சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் பெரிய தண்டனைகளுக்கு உள்ளாகிற மாதிரியான நிலைமை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு பண்ணிக்கங்க. இது ஒரு வேர்ட் ஆஃப் காஷன். ஆனால் இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு எண்ணத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் வசதி இல்லாததுனால சாந்தி செஞ்சுக்க முடியல, அதெல்லாம் இங்கே பண்ண வைக்கலாம், ரொம்ப சொற்பமான செலவில் பண்ண வைக்கலாம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை நான் பாராட்டுறேன். செயல்படுத்துகிற விதத்தை கொஞ்சம் சட்டத்துக்கு சரிபார்த்து செய்யுங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கல்யாணங்கள் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. பெண் மாப்பிள்ளை இருக்காங்களா? இப்ப கல்யாணங்கள் நீங்க எத்தனை சாந்தி பண்ண போறீங்க, எத்தனை கல்யாணங்கள் பண்ண போறீங்கன்னா கல்யாணங்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்புறம் இங்க நீங்க கல்யாணம் பண்றீங்கன்னா ஒரு கண்டிஷன் போடுங்க, குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னு. 5 வருஷம் இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டிவோர்ஸ் எல்லாம் ஆகாது. 6 மாசத்துலயும் 4 மாசத்துலயும் ஆகுறதெல்லாம் அது அந்த திருமணம் தேவையே இல்லை. இவ்வளவு ரூபா செலவு பண்ணி இவ்வளவு பேரை அழைச்சு, அதனால ஒரு கண்டிஷன் போடுங்க. இங்க வந்தா ஒரு ஒப்பந்தம், 5 வருஷமாவது நாங்கள் ஒன்னா சேர்ந்து இருப்போம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுங்க. அவங்களுக்கு மட்டும் நீங்க இங்க கல்யாணத்துக்கு இடம் கொடுங்க. அந்த கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு இன்னும் சொல்ல போனா மாப்பிள்ளைகள் இப்ப என்ன பண்ணறதுக்கும் தயாரா இருக்காங்க, பெண்கள் தான் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. இப்ப எங்கிட்ட ஒரு 40 மாப்பிள்ளை இருக்காங்க. பெண்கள் யாருமே எங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்லி வரல. எங்கிட்ட வரவங்க எல்லாரும் மாப்பிள்ளைகள் தான் வராங்க. எல்லாம் 30 வயசுக்கு மேல 40 வயசுக்கு உள்ளவங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி கல்யாணம் ஆகும்னு தெரியல. அதனால நீங்க போட்டிருக்கிற திட்டத்துல மாப்பிள்ளை பொண்ணை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
முன்னாலையெல்லாம் யார் பங்காளின்னு கேட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. பங்காளிகள் ஒரு ரிகோர்ஸ், இதில் பிரச்சனை வந்தால் பங்காளிகளை கூப்பிடலாம்னு. இப்போ பங்காளிகள்லாம் அதுக்குள்ளே உடன்பட்டு வரவும் இல்லை, பங்காளிகள்கிட்ட யாரும் போகவும் இல்லை. அது வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒரு கட்டமைப்பாக இல்லாமல் போயிடுச்சு. இதோடைய பின்விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்கே பொருத்தமான விஷயமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய அவசியம். இப்போ நம்ம காசி சத்திரம் இருக்கு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த காசி சத்திரத்துக்கு நிர்வாக குழு, ஒரு பொதுக்குழு உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? நம்ம கரையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவர்களெல்லாம் இண்டிபெண்டா, அவங்க இஷ்டப்படி அங்கே போய் பொதுக்குழுவில் அவங்க கருத்தை சொல்ல முடியுமா அப்படின்னா இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது இருக்கிறது சரியில்லை. ஏன்னா அவங்க நாம் தேர்ந்தெடுத்து அவங்கள அனுப்புகிறோம். அதனால அந்த பொதுக்குழு கூட்டம் வந்த உடனேயே, அஜெண்டா வந்த உடனே யார் நம்மளை தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்க கிட்ட அவங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் வரணும். வந்து பொதுக்குழுவில் இதை மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு, நாங்க எப்படி இதை வந்து நாங்க அணுகணும், எங்களுடைய கருத்து என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்மளை வாக்களித்தவர்களுடைய ஒப்புதலோடு தான் அதை செய்யணும். இது வந்து நீங்க தேர்ந்தெடுத்து அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்களுடைய இண்டிபெண்டன்ட் வியூவை போய் அங்கே எக்ஸ்பிரஸ் பண்றது சரியில்லை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கட்சி உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு போறாரு, இல்லை அசம்பிளிக்கு போறாரு. அங்கே ஒரு ஓட்டெடுப்பு நடக்க போகுதுன்னா கொறடான்னு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க, நீ இப்படித்தான் ஓட்டு போட வேண்டும்னு. அதற்கு மாற்றி ஓட்டு போட்டா அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம். இந்த எக்ஸாம்பிளை நீங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க. சில பேர் சொல்றாங்க நம்மளால நீக்க முடியுமா முடியாதா, இந்த விவாதத்துக்குள்ள நான் போகல. நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் நாம் யாரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த காலேஜியமோ அவங்க சொல்றதுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும். இதை பங்காளிகள் என்ஃபோர்ஸ் பண்ணணும். அப்படி அவங்க சொல்றதுக்கு மாற்றி அவங்க அங்கே வாக்களிச்சாங்கன்னா அவங்கள நீங்க பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறவங்களை மாற்றி வேற பொதுக்குழு உறுப்பினர் போடணும். இது நடைமுறை சாத்தியம். இது வந்து கட்டாயமா சாத்தியம்தான். ஏன்னா உன்னை நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த காசி சத்திரம்ங்கிறதுக்கு உள்ள கான்ஸ்டிடியூஷன் நகரத்தாரை கட்டுப்படுத்தாது. அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன செய்யலாம், அதை எப்படி நிர்வாகம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கே தவிர நகரத்தார் இந்த முறையில தான் இன்னாரை தேர்ந்தெடுக்கணும்லாம் சொல்லப்படலை. நம்ம நகரத்தாரை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த இன்ஸ்டிடியூஷனுமே கிடையாது. நகரத்தாருங்கிறத கட்டுப்படுத்துறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பங்காளிகள்ங்கிற ஒரே இன்ஸ்டிடியூஷன் தான். அதனால தயவு செஞ்சு அந்த பங்காளிகள்ங்கிற இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்க. அப்படின்னா நகரத்தாருக்கு உள்ள பிரச்சனைகள்ல 90% பிரச்சனை தீந்துரும். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இல்லாமல் திருமணங்கள் எப்படி இதை நம்ம பண்ணி வைக்கிறது, எப்படி வந்து டிவர்ஸ் இல்லாம பண்றது, டிவர்ஸுக்குன்னு வந்தாங்கன்னா அவங்களை எப்படி சேர்த்து வைக்க முயற்சி பண்றது. இப்ப வந்து இது ஒரு பணம் புழங்குற ஒரு விஷயமா இருக்குன்னு அண்ணன் நாகராஜன் சொன்னாங்க. அதாவது திருமணம் மனமுறிவை ஏற்பட்ட உடனே அந்த பெண்கள் வந்து பெரிய அளவில் பணம் கேட்குறாங்க அப்படின்லாம். அது பொதுப்படையா எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா எங்கிட்ட வேற மாதிரியும் வராங்க. ஆனால் நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த மனமுறிவையும் சரி பண்ண முடியல. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய வளர்ப்பு, நாம பேரண்டேஜ் தான் அதுக்கு காரணம். நம்ம பேரண்டிங் வந்து எல்லாம் சுதந்திரம்னு சொல்லி நாம விட்டதனுடைய விளைவு எல்லாம் நம்ம வந்து கல் மாதிரி இருந்தோம். கல்லுனா நம்ம தான் மிச்சவங்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை கொடுக்க முடியுமே தவிர பிறர் கலாச்சாரத்தை நம்ம வாங்கிக்கிற மனப்பான்மையில நகரத்தார் இல்லை. ஆனால் இப்ப வந்து நம்ம ஸ்பாஞ்ச் ஆயிட்டோம். எது வந்தாலும், சாக்கடை தண்ணி வந்தாலும் அதையும் அப்சார்ப் பண்ணிக்கிறோம், நல்ல தண்ணி வந்தாலும் அப்சார்ப் பண்ணிக்கிறோம். நாம வந்து அப்சார்பிங் கல்ச்சர் இல்லை. அதனால நாம் திரும்பவும் கல் மாதிரி ஆகி மிச்ச கல்ச்சரை நம்ம உள்வாங்கிக்கலைன்னா நமக்குள்ள டாலரன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகும். நம்ம ஐயா பத்தாவெல்லாம் என்ன படிச்சாங்க, அவங்க சம்பாதிச்ச சொத்துல தான் நாம இன்னைக்கு பெரிய அளவில் வாழ்க்கை நடத்துறோம். அவங்கெல்லாம் இன்னும் இன்ஜினியரிங் படிக்கல, பிஹெச்டி பண்ணலை. இப்போ வந்து ஒரு பொண்ணு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தா எனக்கு மேலே படித்த பையன் வேணும்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் அதுக்கு தான் விளையாட்டாக சொல்லுவேன், இனிமேல் உங்களுக்கெல்லாம் சுந்தர் பிச்சை தான் கிடைக்கணும். சுந்தர் பிச்சைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் என்ன பண்ணுறது? அப்போ நம்ம பெண் பிள்ளைங்களை கொஞ்சம் வந்து டாலரன்ஸுக்கு பழக்குங்க. இனிமேல் இப்போ கல்யாணம் ஆகிறவங்க ரொம்ப அதிகமான டாலரன்ஸுக்கு பழக்குங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம்.
இந்த இந்த மண்டபம் நல்ல பெரிய அளவில் அவங்க நல்ல எண்ணத்தோடு பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, வசதியானவர்கள் அவரவர் வீட்டில் சாந்தி சதாபிஷேகம் பண்ணுறாங்க, அதனால் இங்கே வசதி இல்லாதவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வசதி இல்லாதவர்கள் சாந்தி செஞ்சுக்கிற இடமா மாற்றிடாதீங்க. வசதியானவர்கள் இங்கே வந்து சாந்தி பண்ணுங்க. நம்ம ரொம்ப ரொம்ப பணக்காரர்களும் இங்கே வந்து சாந்தி செஞ்சுக்கிறது நம்ம சாநித்தியத்துக்காக, நம்ம கைலாச விநாயகருக்காக இங்கே வந்து பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துங்க. குறைஞ்சபட்சம் 59, 69, 79 இங்கே வந்து பண்ணுங்க. வசதியானவர்கள் பண்ணினால் வசதி இல்லாதவர்கள் தான் இங்கே பண்ண முடியும்னு ஒரு கிளாஸ் பிரிக்கப்பட தேவையில்லை. இந்த ஒரு யோசனையை மட்டும் சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கொஞ்சம் எழில் இளையாத்தங்குடி வாழ் நித்திய கல்யாணி குவலயம் காக்கும் தலைவி 7 பிரிவு கண்ட எழில்மிகு ஆலயத்தில் ஏற்றமாய் திகழும் ஒக்கூர் உடையாரின் வளமான ஊரணிக்கு நீர்வரத்து உண்டாமினிதே. படித்துறையின் அடிப்படையில் பாங்குடன் அமர்ந்த காஞ்சி பெரியவரின் கருத்தான தவத்தால் நீரிலே மூழ்கி நிம்மதியாய் தவம் இருக்க ஊரிலே மக்களுக்கு உற்சாகம் குறைந்திடவே அதிர்ஷ்டான மக்கள் எல்லாம் ஆலோசித்து முன்பிருந்த மண்டபத்தை 3ஆம் படிக்கு கிழங்காய் பெயர்த்து கிழக்கு பார்க்க வைத்து அலங்காய் திகழ வைத்த அற்புத செயலை நகரத்தார் பாராட்ட நாராயணன் வடிவமைத்தான். ஊரார் புகழ உள்ளோரெல்லாம் வணங்க அன்றமைத்த SLN அடுத்ததையும் செய்வித்தார். காஞ்சி முனிவரின் கருணையும் உடன் சேர அதிர்ஷ்டான மக்கள் எல்லாம் ஆனந்த கூத்தாட ஒக்கூர் உரணிக்கு உயர்வும் சேரவே இளையாத்தங்குடி என்றும் சிறந்து வாழ ஏற்றமிகு புள்ளிகள் அனைத்தும் இனிது வாழ்க. நன்றி. நாட்டுக்கோட்டை நகரத்தாரின் முதல் கோவில் இளையாத்தங்குடி. 9 கோயில் நகரத்தால் முதல் மரியாதை பெறுவர் ஒக்கூர் பிரிவினரே. இளையாத்தங்குடியினுடைய இணைந்தோர் புறமுடையார், காணி பொருளுடையார், கல்வாச நாடுடையார், சோழ மகாராசன் சொன்னதொரு ஆக்கினைக்கு தல கொடுக்க முன்வந்த தருமாவர் பேரனே என்று தாலாட்டு பாட்டில் பாடுவார்கள். அந்த அளவிற்கு சிறப்பு கூறியவர் தெலுங்குகள் ஒக்கூருடையார். மற்றும் காஞ்சி மடத்தின் 68வது பீடாதிபதியாய் இருந்த சந்திரசேர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் ஒக்கூரின் பிரளய உருணியில் அனுஷ்டானம் செய்தார்கள். அங்கேதான் அவர்களுக்கும் திரு SLNS நாராயண செட்டி அவர்கள் கோவில் நிறுவினார்கள். நகரத்தால் முன்மாதிரியான மற்ற சமூகத்தினரும் பயன்பெறும் வகையில் பல்நோக்கு பயன்பாட்டு மண்டபத்தை ஒக்கூர் பிரிவினர் கட்டி திறந்து வைப்பது மிகவும் சிறப்புக்குரியது. உங்கள் அனைவருக்கும் மற்றும் விழாவில் கலந்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர் மற்றும் ஒக்கூர் உடையார் மற்ற நகரத்தார் என் மனமார்ந்த வணக்கங்களை உறுத்தாக்கிறேன். இந்த மண்டபம் அனைவருக்கும் சிறப்பான முறையில் பயன்பெறும் வகையில் அமைத்து கொடுத்த ஒக்கூர் பிரிவினர்களுக்கு இளையாத்தங்குடி கோயில் தேவஸ்தான சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உரித்தாகி விடைபெற்றேன். நன்றி, வணக்கம். இங்கு கூடியிருக்கும் நகரத்தார் பெருமக்களே, நாட்டார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல கல்யாண மண்டபம் திறப்பு விழாங்கிறதுனால ஒரு விண்ணப்பம். நம்ம இலையில் பரிமாறும்போது மக்கள் உட்கார்றதுக்கு முன்னாடியே ஒரு பக்கத்தை ஃபுல்லாக இறப்பி வச்சிடுறாங்க. அப்போ அதுக்கப்புறம் உட்கார்ந்ததுக்கப்புறம் இதில் எனக்கு வேண்டாமே, இது எனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் நிறைய சாப்பாடு வேஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் மக்கள் அமர்ந்த பின் அவங்களுக்கு நீங்கள் பரிமாறும்போது இது எனக்கு வேணும் வேண்டான்னு சொல்கிற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பாடு வேஸ்ட் ஆகாது. இன்னொரு விஷயமும் சொல்லணும், நம்ம சாப்பாடு மெனு தயார் பண்ணும்போது இலைய இறப்பணும் அப்படிங்கிறது நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது. வயிறை நிரப்பணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையாக உங்கள் முன் வைக்கின்றேன். இது
ஒரு கல்யாண மண்டபம் அப்படிங்கிறனால உங்களால் இதை சரிவர கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் என்னுடைய நினைப்பு. நம்ம நகரத்தார் பெருமக்கள் எல்லோரும் பெரும்பகுதி நம்ம வீட்டில் தான் கல்யாணங்களை செய்வோம். இங்கே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்கிறாங்க நம்ம ஐயாக்கள். கல்யாணங்கள் நல்லா செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி தான். ஏன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீட்டில் முதலாளிகள் வாழ்கின்ற இடம் ரொம்ப சின்னமாக இருக்கும். ஆனால் கல்யாண கொட்டகை, கல்யாண காரியங்கள் நடக்கின்ற இடம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா இந்த கல்யாணம், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த வீட்டில் பண்ணணும், இதுக்கு எல்லாரும் வரணும், சொந்த பந்தங்கள்லாம் வரணும், நண்பர்கள்லாம் வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதில் தான் அவங்க குறிக்கோளாக இருந்து இந்த பெரிய பெரிய வீடுகளை கட்டி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிற போது இங்கே கல்யாண மண்டபங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். கல்யாண மண்டபங்கள் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஒரு அத்தியாவசிய தேவையான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இப்போ எல்லோரும் பறந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 2 நாளைக்கு ஊருக்கு வந்தாவே நம்ம வீடை திறந்து அதை கூட்டி அள்ளி மொழி பண்ணுறதுக்குள்ளே நமக்கு 4 ஆள் தேவைப்படுது. இதுக்காக வந்த உடனே காரைக்குடியிலையோ இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்க ஊர்கள்லையோ ஏதாவது ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டுட்டு தங்கிட்டு 2 நாளில் போயிடுறோம். வீட்டை கூட திறந்து பார்க்கல. வேற அவனா அதில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான்னா கூட நமக்கு தெரியாது. அந்த லெவலுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பட் இது ஒரு பரிணாம வளர்ச்சி. இப்போ கல்யாணங்கள் கல்யாண மண்டபத்தில் பண்ணுறதுன்னா ரொம்ப ஈஸி. நம்ம பாட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரலாம். அங்கே எல்லாம் இருக்கும். மெனுவை முன்னாடியே கொடுத்துருப்போம். அவங்க எல்லாம் சமைச்சு வச்சுருப்பாங்க. நம்ம முன்னாடி இருந்து வர்றவங்கள வாங்கன்னு கேட்டுட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு எல்லாருக்கும் பைய கொடுத்துட்டு அவங்க போன மறுநாளே நம்மளும் கிளம்பி போயிடலாம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஈவெண்ட் மேனேஜர்ஸ்னு ஒரு கூட்டமே இருக்காங்க. நேராக ஏர் கண்டிஷனிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் செட்டு மாதிரி நம்ம மேடையை போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுடைய வேலை கல்யாணத்தன்னை காலையில் பொண்ணு மாப்பிள்ளை இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டா சாயந்தரம் பேக்கேஜ் குட்ஸ் மாதிரி முடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணணும், சாமான் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் இல்லை. ஸோ அப்படிங்கிற போது இந்த மாதிரி திருமண மண்டபங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு கன்வீனியன்ஸ் கருதி. இந்த மண்டபத்துக்கு வரும்போது பார்த்தேன், முன்னாடி நம்ம எல்லாருடைய பெரிய வீடுகள் மாதிரி ஒரு அமைப்பு ரொம்ப பிரமாண்டமாக நம்ம ஊர் வீடுகள் மாதிரியே பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ஹால் மற்றும் மணமேடையெல்லாம் பார்க்கும்போது இதை வடிவம் அமைத்த ஆர்கிடெக்ட் திருமதி சிவகாமி மற்றும் திரு ராமநாதன் அவர்களை மிகவும் பாராட்டுகிறேன். கரெக்டு, அவங்க தான் ஆர்கிடெக்டு. ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு கைதட்டு தேவை. ஏன்னா அந்த பிள்ளை இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவங்க கூட சீனியர் வடிவமைப்பாளர் வேகப்பட்டி திரு ராமநாதன் செட்டியார் அவர்களையும் கட்டிட பொறியாளர் திரு அருண் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு இடம். நம்ம உட்கார்ந்துருக்க இந்த ஹாலுக்கு நம்ம ஹால் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். எய்த்தாப்பில் ஊரணி இருக்குது. அந்த ஊரணிக்கு அந்த பக்கத்திலேருந்து தண்ணீர் வரத்து இருக்கக்கூடிய அகழி ஒன்று இது வழியாக போய்கிட்டு இருக்கு. அகழியை மூடுனா தண்ணீர் ஊரணிக்கு வர்றது குறைஞ்சி போயிடும். அந்த அகழி எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த அகழி அப்படியே வச்சு
அதுக்கு மேலே இந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க. இதுக்கு கீழே அந்த அகழி இன்றைக்கும் மழை வந்தால் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு அழகாக சிறப்பாக டெக்னிக்கலாக இதை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மண்டபம் இளையாத்தங்குடி ஒக்கூர் பிரிவினர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த திறப்பு விழா விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு நடந்திருக்கு. எங்கே பார்த்தாலும் நம்ம பார்க்கலாம், உங்களுடைய விநாயகர் 2 தந்தங்களோட ரொம்ப அமக்கலமாக பல இடங்களில் காட்சி அளித்திட்ருக்காங்க. அவருக்கு உகந்த நாளில் இந்த மண்டபத்தை திறந்து வைத்தது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அதற்கு உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லிக்கொள்கின்றேன். இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, நம்மளுடைய இளையாத்தங்குடி கோவிலை முதற் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 கோயில்களில் முதல் கோவில் அப்படிங்கிறது இளையாற்றங்குடி. அப்படி இருக்கிற இந்த முதல் கோவில் என்ன செய்கிறாங்க, நாங்கள் ஒரு மண்டபம் கட்டுறோம், அது நகரத்தாருக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லலை, எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லை, இங்கே இந்த மண்டபத்தில் 1,90,000 ரூபா கட்டினீங்கன்னா பொண்ணையும் மாப்பிள்ளையும் மட்டும் கூட்டிகிட்டு வாங்க, கல்யாணத்தை ஃபுல்லாக நடத்தி அவங்க கையில் கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு திட்டத்தையும் இங்கே கொண்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம செட்டியார் கம்யூனிட்டி, அதாவது நகரத்தார் கம்யூனிட்டிங்கிறது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னால், இந்த முதற் கோவில் முன்மாதிரியாக எல்லோரையும் இன்க்ளூசிவ் டெம்பிள் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் ஒன்று சேர்த்து நகரத்தார் அல்லாதவர்களுக்கும் 59, 60, 69, 70 போன்ற விழாக்களுக்கு அவங்களுக்கும் உதவி திட்டங்களை வகுத்து வருகின்றார்கள். இது ஒரு மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அதை நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த சங்கம், அதாவது இளையாற்றங்குடி ஒக்கூர் நகரத்தார் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு சங்கத்தினால இந்த மண்டபம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மண்டபத்திற்கு பெருசாக உழைச்சது அன்பு தம்பி ராமு அவர்கள். அவங்க உழைப்பு மட்டும் இல்லை, பல ஒக்கூர் பிரிவினர்களை சந்தித்து நன்கொடைகள் பெற்று இந்த அருமையான ஒரு மண்டபத்தை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அவங்க எங்கள் ஊர் பிள்ளை, அதனால் எனக்கு அதில் மிகப்பெரிய பெருமை. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், இல்லை ஒரு 15 வருஷம் இருக்கும், மதுரையில் ஒக்கூர் பிரிவினருக்கு சொந்தமான ஒரு கட்டடம் இருந்தது. அதை யாராலையும் காலி பண்ண முடியலை. அங்கே இருந்தவன் இருந்துக்கிட்டு போகமாட்டேன்ட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ ஆர்கிடெக்ட் சிவா எல்லோரும், நம்ம தம்பி ராமு எல்லோரும் அவங்க எங்கள் அப்பாட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இதை கொஞ்சம் நாங்கள் காலி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு. கோயிலுக்கு தானே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெகு சீக்கிரத்தில் அவனை காலி பண்ணி விட்டாங்க. அந்த இடம் அதுக்கப்புறம் இப்போ பெரிய வாடகைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல அசோசியேஷன் இருக்குது என்னுடைய குடும்பத்திற்கும் ஒக்கூர் உடையார்களுக்கும்.
இந்த திருமண மண்டபத்தை, இந்த பல்நோக்கு மண்டபத்தை திறந்து வைப்பதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு ஒக்கூர் பிணிவர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருமண மண்டபத்தை கட்டி எல்லோருக்கும் நன்மை பயக்கும் திட்டங்களையும் ஆரம்பித்து வைத்திருக்கும் ஒக்கூருடையார்கள் என்றென்றும் வெற்றி கொடி பற்றி பகை ஏற்றி புகழ் மேவ வேண்டும் என்று அன்னை மீனாட்சியை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நார்மலாகவே நமது அசோசியேஷனில் ஏகப்பட்ட தான தர்மங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் பலமுறை இது தான தர்மம் நம்மளோடு நிற்கக்கூடாது, அனைவரையும் போய் சேர வேண்டும் என்று பார்க்கிற பொழுதெல்லாம் வேண்டுகோள் வைப்பேன். அதன்படி இந்த புதிய மண்டபம் கட்டி அதில் எல்லோரும் 59, 60, 70, 80 செய்து கொள்ளும் வண்ணம் அதே திட்டத்தை அமல்படுத்தி உள்ளார்கள். அதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மண்டபம் உருவாகி கிட்டத்தட்ட எண்ண வடிவில் உருவாகி ஒரு ஆண்டு தான் ஆகிறது. நான் 70 பீமரத சாந்தி போன வருடம் அக்டோபரில் செய்து கொண்டேன். அப்பொழுது ஒரு நல்ல டைனிங் ஹால், ஒரு மண்டபம் வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தேன். இன்னும் ஒரு வருடத்தில் கட்டி முடித்து விடுவோம் என்று சொல்லி ராமு அவர்கள் சொன்னார்கள். மற்ற அனைத்து காரியக்காரர்களும் அது செயல்படுத்த உடனே ஆரம்பித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு செயலை செய்து முடிப்பது என்பது இந்த காலத்தில் மிகவும் சிரமமான காரியம். பட் அந்த செயலை கூட குறித்த வண்ணம், குறித்த நேரத்தில், குறித்த மாதிரியில் செய்வது என்பது இயலாத காரியம். அதை இந்த காரியக்காரர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுதல்கள். அந்த குறித்த நேரத்தில் குறித்த வண்ணம் செய்தது மட்டுமல்லாது அதற்கு வேண்டிய அனைத்து ஃபண்ட்ரைசிங்கும் மிகச்சிறப்பான முறையில் செய்து கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதை கட்டி முடித்திருக்கிறார்கள். மிக சிறப்பான வண்ணம் கட்டி முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது நன்றியும் பாராட்டுதலும். நன்றி, வணக்கம். இளையத்தாக்குடி ஒக்கூர் உடையார் விடுதியை திறக்க வந்திருக்கக்கூடிய 3 ஆதீனங்கள் நம்மளுடைய நரேந்திர மோடியினுடைய அழைப்பை ஏற்று பாராளுமன்றத்தை போய் திறந்து வைத்து வந்தவர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பாதரக்குடி சுவாமிகளும் சென்று வந்தார்கள், துலாவூர் சாமிகளும் சென்று வந்தார்கள், குன்னக்குடி அடிகளாரும் சென்று வந்தார், நம்மளுடைய கோயிலூர் ஆதீனமும் சென்று வந்தார்கள். அப்படி பெருமை வாய்ந்த தமிழ்நாட்டிலே செட்டிநாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழகத்திலிருந்து சென்ற ஒரு சில ஆதீனங்களில் இவர்கள் மூவரும் முக்கியமாக கருதப்பட்டு தனி மரியாதையுடன் மோடி அவர்கள் இவர்களை அழைத்து சென்று பாராளுமன்றத்தை திறந்தார்கள். அப்படி சிறப்பு வாய்ந்தவர்கள் இளையத்தாக்குடி ஒக்கூர் மண்டபத்தை திறக்க வந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய சிறந்த செயல். இங்கே உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒக்கூர் விடுதிக்கு ஒரு வருஷத்தில் 50 விசேஷம்னா 20 விசேஷம் இங்கே நடக்குது. திருப்பதியில் சாமி ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் அந்த உண்டியல் இருக்கிற இடம். அந்த உண்டியல் இருக்கிற இடத்துல 1 போட்டால் 100 பெருகும். இங்கே கைலாச விநாயகர் சன்னதிக்கு நேரே இருக்கக்கூடிய உங்களுடைய விடுதியில் 60 செய்து கொண்டால் எத்தனை கோடீஸ்வரர்களோ மீண்டும் அது ராசி என்று பல தடவைகள் இங்கு தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். யாரும் சாதாரண ஆட்கள் மட்டும் இங்கு விசேஷங்கள் நடத்துவதில்லை. இது ஒரு பெரிய சிறப்பான ஒரு காரியமாக இந்த இளையத்தாக்குடிக்கு ஒரு தனி சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது. கோயிலூர் சாமிகள் சொல்லுகின்ற போது சொன்னார்கள், இங்கே திருமணம் செய்யக்கூடியவர்கள் 5 ஆண்டுகள் சேர்ந்து வாழ வேண்டும். 5 ஆண்டு இல்லை, 5 தலைமுறைகள் அவர்கள் குடும்பத்தில் அத்தனை பேரும் சேர்ந்து வாழ வேண்டும். இது அந்த மண்ணுக்கு அந்த சிறப்பு இருக்கிறது. இந்த மண்ணுக்கு அந்த சிறப்பு இருக்கிறது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நகரத்தார் மகளிர் சங்கம் கோயில் காரைக்குடியில் துவங்க பெற்றது. அதில் கூட குறிப்பிட்டு சொன்னேன்.
இப்போ இருக்க பிள்ளைகளெல்லாம் நம்ம விசேஷங்களுக்கு கூட்டிகிட்டு வர்றதில்ல. எல்லா விசேஷத்துக்கும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா டைவர்ஸுங்கிறதே இருக்காது. நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை பிள்ளைகள் அங்கு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பை நாம் உண்டு பண்ணுறதே இல்லை. பிள்ளைகளை விசேஷத்துக்கு கூட்டிகிட்டு வர்றது ஒரு கௌரவ குறைச்சலான ஒரு விஷயமாக நாம் நினைக்கிறோம். பழங்கால பண்பாடுகளெல்லாம் இப்போது மாறிவிட்டது. இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய மைகாலம்பட்டி ஏகப்பண்ணனுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தினார்கள். அவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள். அவர்கள் ஒக்கூருடையார் மரியாதை செய்வதிலும் வல்லவர்கள், மரியாதை பெறுவதிலும் வல்லவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தன் தோளில் இருக்கிற துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பொன்னாடையை போற்றுவதற்கு அனுமதித்தார்கள். இதுபோல் அவர்களுக்கு நிறைய பண்பாடுகளை இந்த குழந்தைகள் இங்கே வரும்போது தான் பார்க்க முடியும். இதை இப்படி செய்யுங்கன்னு சொன்னால் யாரும் செய்ய மாட்டாங்க. இதை பார்க்குற இடத்துல பழகிக்க முடியும். ஏன்னா இப்போ இருக்க பொம்பளை பிள்ளைகள்லாம் ரொம்ப, அதாவது பையன்கள் குறைவாக இருக்கிறார்கள், பிள்ளைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் யாரும் வர்றதில்லை. பெண் பிள்ளைகள் கல்யாணத்துக்கு முன் வருவதில்லை. அதுக்கு காரணம் அவங்கள பெற்ற தாய் தகப்பந்தான். பிள்ளைகள் வளர்க்கும்போது வீட்டில் பிள்ளைகள் உங்களையெல்லாம் மிரட்டுச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஜாதகமே பார்க்க வேண்டாம். மிரட்டுற பிள்ளை நிச்சயமாக டைவர்ஸ் தான். ஏன்னா இப்போ பையங்களை என்ன பண்ணுதுங்கன்னா, மேலே ஏறிக்கிட்டு கீழே குதிக்க போகிறேங்குது, கையை கிழிச்சிக்க போகிறேங்குது, பெனாயில் குடிக்க போகிறேங்குது. இது இப்போ பிள்ளைகளுடைய ஒரு சக்தியாக இது விளங்குகிறது. பையங்க ஒன்றும் புரியலை. இந்த சமூகத்தை சீர்திருத்துவதற்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கவுன்சிலிங் அவசியம் தேவை. பையனுக்கு இப்படி நடந்துக்கணுப்பா, பொம்பளை பிள்ளைனா இப்படி தான் இருக்கும், ஆம்பளைனா இப்படி தான் இருப்பாங்க, நம்ம இப்படி இருப்போம், சேர்ந்து வாழ்வோம், உள்ளதுக்குள்ளே நல்லதாக அனுசரிச்சுக்குவோம்னு சொல்லி தீர்ப்பதற்காகத்தான் இதை முன்மாதிரியாக இந்த நகரத்தார் மகளிர் சங்கமெல்லாம் இதை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப இந்த பிள்ளையார்கிட்ட ஒரு தனி சிறப்பு. இந்த பிள்ளையார்கிட்ட எனக்கு ஒரு ஈடுபாடு ஏற்படுவதற்கு முழு காரணம் நம்மளுடைய ஆர்கிடெக்ட் சிவா அவர்கள் தான். அவர்கள் மதுரைக்கு வருவாங்க. இங்கே இருக்கிற அழகப்பண்ண என்ன பண்ணாங்க, ஒரு தடவை அண்ணே வாங்க அப்படின்னு மதுரைக்கு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 10 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. எப்படி வந்தீங்க, என்னென்ன எந்த பஸ்ஸை பிடிச்சி வந்தீங்கன்னு. மோட்ரு பைக்கில் அங்கேருந்து ஒய்யக்கொண்டாஞ்சிருவையிலேருந்து மதுரைக்கு வந்துட்டாங்க. அந்த அளவிற்கு பல பேர் கட்டி காத்த இடம் இந்த இடம். அந்த மாதிரி பல செய்திகளை அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய அந்த கட்டடங்களை எல்லாம் மீட்க புதுவையில் விடிஆர்எம் அண்ணாமலை அண்ணனை இந்த நேரம் நாம் நினைவு கொள்ள வேண்டும். அவர்களுடைய பங்கும் அதில் அதிகம், அவர்களுடைய சிறப்பும் அதில் அதிகம் இருந்துச்சு. ஐயப்பண்ணே எல்லாரும், தேவோட்ட ஐயப்பண்ணனாக இருக்கட்டும், நம்ம சுக்கலிங்க அண்ணனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எல்லாரும் வந்தாங்க. எனக்கு இந்த ஒக்கூர் நகரத்தாரிடத்தில் பிடித்தது என்னென்னா, பொதுவாக நகரத்தார்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியான சிங்கங்கள். சிங்கம் சேர்ந்து வராது, சிங்கிளாக தான் வரும். ஆனால் இந்த ஒக்கூர் நகரத்தார் அத்தனை பேரும் ஒற்றுமையாக வருவதும் மே 1ஆம் தேதி கூடுவதும் எந்த நகரத்தாரிடமும் பார்க்க முடியாத ஒரு குணமாக நான் கருதுகிறேன். மே 1 அத்தனை பேரும் இங்கே பார்க்கலாம். அந்த ஹால் நல்லா நிறைஞ்சிருக்கும். வந்திருந்து மிக சிறப்பு செய்யக்கூடியவர்கள். வள்ளியப்பனை பேசும்போது இந்த சாப்பாட்டை பற்றி சொன்னாங்க. அது அவசியம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இலையில் வச்சதுக்கு பிறகு பரிமாறினா நிறைய பேருக்கு பரிமாறலாம். நம்ம ஆட்சிமார்கள் எல்லாத்துலேயுமே கணக்காக இருக்கிறவங்க. ஆட்சிமார்கள் மாதிரி கணக்கு தெரியாத ஆட்சியே இல்லை செட்டிநாட்டில். பலகாரமா 7 பலகாரம், 9 பலகாரம், 5 பலகாரம். இந்த முறுக்கு சுற்றுறது கூட பார்த்திங்கன்னா 7 சுற்று 5 சுற்று, எதுலேயும் கணக்கில்லாதவர்கள். இந்த கல்யாணத்தில் வள்ளியப்பண்ணை சொன்ன மாதிரி அளவில்லாமல் அந்த பரிமாறுற பொருள்கள் நிறைய வீணாகிறது. அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். சிவானு அடுத்தாப்பில் பேசுகிறதுக்கு இருக்காங்க. கண்டவராயன்பட்டியை சேர்ந்த ஏஎல்எஸ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஜாதகத்தில் இருக்க குரு பார்த்தா கோடி நன்மை இல்லை. இங்கே வந்திருக்கிற குரு 2 பேரும் நம்மளை பார்த்தாங்கன்னா கோடி நன்மை. இதுதான் உண்மை. இங்கே வந்திருக்கக்கூடிய நம்ம துலாவூர் சாமிகள் ஒரு செய்தியை சொன்னார்கள் என்னிடத்தில். அங்கே போயிருக்கல. அந்த காலத்தில் கோணாவட்டில் 2 தம்பதியருக்கு குழந்தைகள் இல்லையாம். பெரியாச்சி சொன்னிச்சான், போய் துலாவூர் சாமிகளை கும்பிட்டுவிட்டு அங்கே இருக்க சாமியையும் கும்பிட்டுட்டு வாங்க, ஊதியை பூசிக்கிட்டு வாங்க. நாங்களாம் வந்ததுக்கப்புறம் 2 ஆண்டுகளில் அவர்களுக்கு அழகான ஆண்மகன் பிறந்திருக்கின்றான். அதுக்கப்புறம் 25 வருஷம் ஆனோன்னே ஒரு நாள் அவங்க 2 பேரும்
உங்கள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு உங்கள் பேரையே நாங்கள் வச்சோம், நீங்கள் உங்கள் தலைமையில் வந்து எங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுங்கள் என்றெல்லாம் சொன்னார்களாம். துலாவூரும் பாதரக்குடியும் வெகு தூரத்தில் இல்லை. நகரத்தார் அத்தனை பேரும் அந்த சன்னதிக்கு செல்ல வேண்டும், அவர்கள் பார்வை நம்மேல் பட வேண்டும். உங்கள் பிள்ளையாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப விசேஷமான பிள்ளையார். பேசலாம் உங்கள் பிள்ளையார்கிட்ட. உங்கள் பிள்ளையாரோடு இணக்கமாக இருந்தால் அவர் பல இணக்கங்களை நமக்கு செய்வார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சிவானனும் நம்ம அழகப்பண்ணலாம் வரும்போது முதல்ல எனக்கு ஒரு படம் கொடுத்தாங்க. அந்த இதோடு இருக்கக்கூடிய தந்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு படத்தை தந்தார்கள். அதை சன்னதி எங்களுடைய சாமி வீட்டில் வைத்துவிட்டு, இவர்கள் வருகிற போது எந்த வேலையாக இருந்தாலும் ஊதி அள்ளி பூசிக்கிட்டு பிள்ளையார பிச்சு ஒம்புட்டு வேலையாக போகிறேன், ஒரு பெருமையை தேடித்தா என்று கேட்டுக்கொண்டு தான் போவேன். போன காரியங்கள் அத்தனையும் ஜெயம்தான், எந்த இடத்துலையும் தோல்வி இல்லை. இது உங்கள் பிள்ளையாரை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். யாராவது சில பேர் கூட கேட்கலாம், பிள்ளையாரில் இந்த பிள்ளையாருக்கு என்ன வித்தியாசம், அந்த பிள்ளையாருக்கு என்ன வித்தியாசம், எல்லா பிள்ளையாரும் ஒன்று தானேன்ட்டு. அப்படி அல்ல, ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. அதுதான் நான் ஒரு செட்டியார்கிட்ட சொன்னேன். பனையப்பட்டி செட்டியார் சொன்னார், அண்ணே சிவாஜி ஒரு ஆள் தான். சிவாஜி நடித்த படம் 150 படம், 150 விதமாக இருக்கும். ஒரு சிவாஜி மூலமாக இருக்கக்கூடியவர் வீரபாண்டிய கட்டபொம்மனில் இருக்கிற மாதிரி கப்பல் ஓட்டிய தமிழன் இருக்காது, கப்பல் ஓட்டிய தமிழன் இருக்கிற மாதிரி திருவிளையாடல் இருக்காது, திருவிளையாடல் இருக்கிற மாதிரி திருவருள் செல்வர் இருக்காது. ஆனால் மூலம் ஒன்று தான். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருப்பது போல் பிள்ளையார் மூலம் ஒன்றாக இருந்தாலும் அவர் அருள் பாலிக்கிற இடத்திலே பல விதமாக பாலிக்கிறார். வித்தியாசமாகவும் மிகவும் சிறப்பாக நகரத்தாருக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறவர் உங்களுடைய ஒக்கூர் உடையார் பிள்ளையார். அவரை கொண்டாட நம் சமூகம் உயரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, ராமண்ணன் அவர்களுக்கும் நன்றி கூறி, இங்கே வந்திருக்கிற ட்ரஸ்டிகிட்ட சொன்னேன், உங்களுக்கு அதாவது ஒரு சமூகத்தில் டொனேஷன் வாங்கினாங்க, கொஞ்சம் டொனேஷன் வர்றதெல்லாம் குறைஞ்சிச்சு. யாரெல்லாம் ₹1,00,000 தர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு நாள் மண்டபம் ஃப்ரீன்ட்டாங்க. அவங்களுக்கோ அவங்க சொல்கிற ஆளுக்கோ ஃப்ரீ. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 2,500 பேர் கொடுத்தாங்கன்னா 15 கோடி நாளை காலையில் சேர்ந்துடும். யார் ஒரு நாள் நீங்கள் அதை உங்களுடைய கூட்டத்தில் வச்சு டொனேஷன் கொடுத்தவங்க ஒரு ஆளுக்கு ஒரு நாள் ஃப்ரீ, ₹1,00,000 கொடுத்தவங்களுக்கு ஒரு நாள் ஃப்ரீ, 2 லட்சம் கொடுத்தவங்களுக்கு 2 நாள் ஃப்ரீ. இல்லை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீன்னு சொன்னாலே உங்களுடைய பணப்பெருக்கம் நிறைய வரும் என்று இந்த இடத்திலே கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த கட்டட திருவிழாவில் எங்களை அழைச்சி கௌரவித்ததற்கு ரொம்ப நன்றி. மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதாவது இந்த ஒக்கூருடையார்னா அவங்களுக்கு முதல் மரியாதைன்னு ஒரு உண்டு. அது ஏன் அப்படி கொடுத்தாருன்னா, ஒரு பெண் குழந்தைய ராஜா வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போயிட்டாராம். அந்த குழந்தைய திரும்ப போய் கேட்டிருக்காங்க. அப்புறம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கொடுத்தா அவங்க கொண்டு விடுவாங்க, அடுத்த தூக்கிட்டு போனதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா, அப்போ கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டுருக்கா. இல்லை நாங்கள் ஒன்றும் பண்ணலை, அந்த பிள்ளையை காப்பாற்றிடுறோம்ட்டு அதுக்கு சொன்னபடியே செஞ்சுட்டாங்க. செஞ்ச உடனே இந்த நகரத்தார் வந்து மொத்தம் 7 வகை. அப்புறம் அந்த ராஜா சொல்லியிருக்கேன், இந்த பிள்ளைக்கு இறந்து போச்சுன்னா எனக்கு 8 தலையும் 8,000 பொண்ணு வேணும் அப்படின்னு அவர் அந்த ராஜா நிபந்தனை போட்டிருக்காரு. அதை போட்ட உடனே சரி நம்ம 7 வகை தானே, வகைக்கு ஒரு தலை கொடுக்கலாம், கூடுதலாக ஒரு தலைக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பேசும்போது, இந்த இளையாத்தக்குடியில் ஒக்கூருடையார் பிரிவில் இருந்தவங்க நாங்கள் ஒரு தலை கூட கொடுக்குறோம், கோயில்கள்லையும் மடங்கள்லையும் எங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும்னு இவங்க கட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு நகரத்தார் விசேஷத்தில் முதல்ல வந்து நகரத்தார், அதாவது அடுத்த ஒரு நகரத்தாருக்கு கொடுப்பாங்க, 2வது ஒக்கூருடையார் கொடுப்பாங்க, அதற்கு பின்னாடி தான் நடப்பு காரியக்காரர்களுக்கு மரியாதை செய்வாங்க. இது வந்து அந்த ஒக்கூருடையாருக்குள்ள தனிச்சிறப்பு. இவங்க எல்லாரும் எல்லா நலனும் பெற்று வாழ எல்லாம் நல்ல எம்பெருமான் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத வாஞ்சிசி பெருமான் திருவுருளை சிந்தித்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த ஒரு பன்னோக்கு கட்டடத்தை கட்டி முடிச்சிருக்க திரு ராமு அண்ட் அவங்க டீமுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற நம்ம நகரத்தார் சமூகத்தில் பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நகரத்தார்கள் இப்போ எல்லாருமே இங்கே இருக்கிறீங்க, எல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி மேலே தெரிகிறது பனிப்பாறை, கடலில் இருக்க பனிப்பாறை மேலே சின்னமாக தான் தெரியும், ஆனால் உள்ளே இருக்க டெப்த்து ஜாஸ்தி.
பேச மாட்டாங்க, அடக்கமாக இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க அந்த வீரியங்கிறது ரொம்ப அதிகம். டிப் ஆஃப் ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கடலில் இருக்க அந்த பனிப்பாறைகள் மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொரு நகரத்தாருமே அந்த மாதிரி தான். யாருமே திறமையில் குறைஞ்சவங்க கிடையாது. முன்னாடியெல்லாம் நம்ம வாணிகம் செய்கிறதுக்கு ரிஸ்க் எடுத்து கடல் கடந்து போய் எவ்வளவோ பண்ணியிருக்கோம். இப்போ ரிஸ்க் அவர்ஸுங்கிறது நம்ம நகரத்தார் இளைஞர்கள்ட்ட குறைஞ்சி இருந்தது. இன்பிட்வீன் ஒரு ஜென்ரேஷனில் திருப்பியும் வந்துட்டு அந்த ரிஸ்க் அவர்ஷன் வந்துட்டு இப்போ அது இல்லாமல் இப்போ நிறைய பேர் தொழில் முனைகிறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. இது பாராட்டத்தக்க விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு வெப்சைட்லாம் புதிய நல்ல முயற்சி டு கனெக்ட் வித் த ஜென்சி. இனிமேல் வரப்போகிறவங்க எல்லாமே ஜென்சி, ஜென் ஆல்ஃபா, இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனை கனெக்ட் பண்ணணுன்னா நம்மளும் மாடர்னாக மாறணும். அதுக்கு ஒரு நல்ல முயற்சி தான் இது. நம்ம வந்துட்டு இளைஞர்களை வரப்போகிற ஜென்ரேஷனை கொண்டாடணும்னு சொல்கிறோம். அவங்கள கொண்டாடுறதுக்கு அவங்களா வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு முயற்சிகள்லாம் தேவை. அது இங்கே எடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு நல்ல முயற்சி தான். ஸோ என்னோடய வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம். ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒக்கூர்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். ஒக்கூர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். யாருமே சொல்லலை. நான் நினைக்கிறேன் கொக்க அதன் குத்தொக்க அப்படின்னு வள்ளுவார் பாடுறார் இல்லையா? அது மாதிரி மற்றவங்கள்லாம் மண்டபம் கட்டின போது அவங்களும் சின்னதாக கட்டிடாமல் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு மண்டபம் கட்டி அதையும் 2 லட்சம் ரூபாய்க்கு குறைச்சல கல்யாணமே பூரா பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுதான் அந்த கொக்கை ஒத்தவர்கள். அதனால தான் ஒக்கூர் நகர்த்தார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த இளையாற்றங்குடி காஞ்சி மகா பெரியவள் அவர்கள் சாதுர் மாதத்துக்கு வந்த பொழுது பாதராக்குடிக்கு வந்திருக்காங்க. அங்கே அவர்களுடைய 450 ஆண்டுகளுக்கு முந்தைய சிவாலயம் இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு இப்பொழுது 12ஆம் தேதி அன்று வருஷாபிஷேகம் நடைபெறுகின்றது. அதிருத்ரம் யாகம் நடைபெறுகின்றது. ருத்ரத்தில் இல்லாத பிரார்த்தனைகளே இல்லை. சாந்தமாகவும் உக்கிரமாகவும் 2 வடிவத்திலும் வழிபடப்படுகின்றது. அங்கே மெஸ் வச்சிருக்கிற ஒரு பொண்ணு, அந்த ஊர் அம்மா, அது ஆஞ்சியோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்களாம். அங்கே வந்து அந்த அம்மா அழுதுது. அதிகாலையில் எழுந்திருந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா பணமெல்லாம் சேர்த்துன்னு போய் பார்க்குறோம், ஸ்கேன் பார்க்குறோம், ஒன்றுமே இல்லையா, எல்லாம் சரியாக இருக்கான், நார்மலாக இருக்கான். அப்படி அந்த குரு பார்க்க என்றவர் சொன்னாங்களே, எல்லாம் ஆண்டவனுடைய செயல். நம்ம மூலமாக அதை நிறைவேற்றுகிறார்கள். நகரத்தார்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே சாந்தியாபுரியில் இருந்த பொழுது உபதேசம் கேட்டிருக்கின்றார்கள். பிறகு காஞ்சிபுரத்தில் அருணகிரி சிவாச்சாரியார், அகோர சிவாச்சாரியார் சிதம்பரத்தில், எங்கே ஈசான சிவாச்சாரியார், நிரம்பவழக தேசியர் ஆகியவர்களாம். அது ஏன் அப்படின்னு கேட்டால், நாம் பூமிக்கு வரும்பொழுது சஞ்சிதம் ஆகாமியம் சொல்லி 2 மூட்டைகளை சுமந்துட்டு வரோம். அந்த பாவங்களெல்லாம் போக்கணும்னு சொன்னால் ஸ்ரீமத் பஞ்சாட்சரி கங்கா விபூதிர் யமுனா மதா சரஸ்வரீத ருத்ராட்சம் அகமாசு நிகந்திவை. பஞ்சாட்சரம் கங்கை நதியை போன்றது, விபூதி யமுனை நதியை போன்றது, சரஸ்வதி ருத்ராட்சம் சரஸ்வதி நதியை போன்றது, எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால தான் நகரத்தார்கள் எல்லாரும் உபதேசம் கேளுங்கடா, எல்லாரும் விபூதியை பூசுங்க, எல்லாரும் ருத்ராட்சத்தை போடுங்க அப்படின்னு பாவங்களெல்லாம் போக்கி கொண்டு புண்ணியத்தை சுமந்துன்னு போனாங்க. நாங்கள் உபதேச குருபீடம், உபதேசத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த உபதேசங்கிறது பிராமணரை தவிர வேறு யார்களுக்கும் இந்த வழக்கம் இல்லை. பஞ்சாட்சர உபதேசம் பிராமணர் தான் காயத்ரி உபதேசம் கேட்டுக்குவாங்க. அது கூட சூரியனுக்கு உடையது தான். சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளுதல், மதுமாம்சமும் விற்கிறதில்லை, உண்கிறதில்லை, இதெல்லாம் விதிமுறைகள் எழுதி வச்சுருக்காங்க. நகரத்தாருடைய கலாச்சாரம் மிக மிக ஆச்சரியமான ஒரு கலாச்சாரம், பண்பாடு. எனக்கு கூட நகரத்தாராக பிறக்கலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தம். நிறைய கும்பாபிஷேகமெல்லாம் பண்ணலாம், கோவிலெல்லாம் கட்டலாமே அப்படின்னு. ஆனாலும் நீங்கள் 3000 பேரும் ராஜா பொண்ணத்துக்குன்னு போயிட்டாங்கிறதுக்காக நெருப்பில் விழுந்துட்டாங்க. அப்போது 1200 பிள்ளைகள் எங்கள் சுவாமிகிட்ட தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களையும் வந்து கூப்பிட்ருக்காங்க. இவங்க உங்கள் பிள்ளை இல்லை, என் பிள்ளை, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சாமி வச்சுட்டாங்க. அப்படி உங்களை நெருப்பில் விழாமல் காப்பாற்றிய இந்த ஆத்மநாத சுவாமியினுடைய வம்சம் என்று சொல்லிக்கொள்வதில் நான் மிகுந்த
பெருமை அடைகிறேன். இப்போல்லாம் வெளிநாடு போயிட்டாங்க, அதனால இந்த இதெல்லாம் உபதேசங்கிறது என்னன்னு தெரியாமலே போச்சு. இது அவசியம் வேணும். அதிகாலையில் இப்போ இந்த டைவர்ஸ் இதெல்லாம் பற்றி சொன்னாங்க. மற்ற மதத்திலலாம் அவங்க 3 வயசுலேயே கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க, தொழுகைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய இந்த அடிப்படை கொள்கைகளை மனசில் பதிய வச்சிடுறாங்க, பசுமரத்தாணி மாதிரி. இவங்க அதெல்லாம் பண்ணலை, அதனால தான் இதெல்லாம் வருதுன்னு நான் சொல்கிறேன். ஏற்கனவே ஸ்வீகார உபதேச புதுமைன்னு பேர் இதுக்கு. ஸ்வீகார புதுமை, கார்த்திகை புதுமைன்னு கல்யாணத்துக்கு முந்தி தான் இதெல்லாம் செய்வாங்க. பட்டணத்தார் வரலாறுலையும் அப்படி தான் இருக்குது. அதனால் சின்ன வயசுலேயே இந்த உபதேசம் கேட்கணும். 7 வயசுலேயே உபதேசம் கேட்கலாம், 24 வயசுக்குள்ளே உபதேசம் கேட்கணும். இப்போ இல்லை கல்யாணத்துக்கு அம்மரம் வச்சுருவேன், கல்யாணத்துக்கு ஆட்சி சொல்கிறது தான், ஆட்சி உபதேசத்தை தான் கேட்பாங்க. எங்கள் உபதேசத்தை யார் கேட்க போகிறாங்க? அதனால் சின்ன வயசுலேயே உபதேசம் கேட்கணும். இல்லாட்டாலும் இந்த 60 உபதேசம் கேட்கணும்னு வச்சுருக்காங்க. நல்ல வேலை, அதனால் எங்கள் மடம் இருக்குது, நாங்கள்லாம் இருந்துட்டுருக்கோம். அதனால் அதை கட்டாயம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து உடலுக்கு முதல்ல நல்லது. காஞ்சி மெட்ராஸில் ஒரு பையன், அமெரிக்காவில் ஒரு பையனுக்கு பிரெயின் டியூமரான், ஒவ்வொரு பகுதியாக அவனுக்கு இறந்து போயிட்டு இருந்ததான். அவனை பிரியறதுக்கு மனம் இல்லாமல் அவனுடைய பெற்றோர்கள் இங்கே காலடிக்கு அவங்க கேரளாவுக்கு அவங்க தாத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவனுக்கு பிராமண பையன் பூனல் உபதேசம் போட்டு, பூனல் காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணி அவனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்து பிராணாயாமம் பண்ண சொல்லி காயத்ரி ஜபம் 1008 தரம் காயத்ரி ஜபம் பண்ணு, சூரிய நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொன்னாராம். அதுமாரி பண்ணோன்னே 1 வருஷம் ஆச்சு, ஒன்றுமே ஆகலை. ஸ்கேன் எடுத்து பார்த்தா எல்லாம் நார்மலாக இருக்கும். அப்படி அருமையான இந்த உடல் நலத்துக்கு உரியது இந்த பஞ்சாட்சர அனுஷ்டானம் என்பது. அதே மனநலம், எல்லா நலனையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. இது வந்து இல்லறத்துக்கு முரண்பாடானதல்ல. எந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் இதில் கேட்டுக்கலாம். இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. எனவே எல்லாரும் நகரத்தார்கள் உபதேசம் கேட்க வேண்டும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏற்கனவே சொன்னதை போல வரும் 12ஆம் தேதி அதிருத்ரம் மகா யாகம் நடைபெறுகின்றது. பாதரக்குடி சிவாலயத்தில் பக்தகோடிகள் அனைவரும் அவசியம் பங்கு கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 1008 கலசாபிஷேகம் வைத்திருக்கின்றோம். இதிலும் எல்லாரும் பலனும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, நல்லாசிகள். இறை வாழ்த்தாக நான் எழுதிய பாடலோடு தொடங்குகின்றேன். உலக மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியிலே வாழ, உள்ளத்தில் என்றென்றும் அமைதியையே காண, கலகங்கள், நோய், இயற்கை, போர்க்கொடுமை போக கடவுள் உமை வணங்குகின்றேன். யாவர்க்குமாக, எல்லோருக்குமாக. இந்த 4 வரிகளிலே நாம் நினைக்கின்ற உலக மக்களுக்கு ஏற்பட வேண்டிய நன்மைகள் அனைத்தையும் சேர்த்து நமக்காக வணங்காமல், வணக்கம் என்பது நமக்காக சுயநல வணக்கமாக இருக்கக்கூடாது. உலகத்திற்காக, உலக மக்களுக்காக, உலக உயிர்களுக்காக வணங்குகின்ற வணக்கம்தான் தலை சிறந்த வணக்கம் என்ற கருத்திலே, அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் என்னென்ன இடர்பாடுகள் வருகின்றன, துன்பங்கள் வருகின்றன என்று வரிசையாக சொல்லி, இறைவனே அவைகளெல்லாம் நீ வரவிடாமல் செய்ய வேண்டும் என்று அதையும் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறேன். உள்ளத்தில் என்றென்றும் அமைதி இருக்க வேண்டும், அதனால் மகிழ்ச்சி பிறக்க வேண்டும். கலகங்கள் உலகத்திலே ஏற்படக்கூடாது, நோய் யாருக்கும் தோன்றக்கூடாது. 2 ஆண்டுகளுக்கு முன்னே கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் வந்தது. உலகத்திலேயே மிக அமைதியாக சென்று கொண்டிருந்த பொருளாதார நிலைகளை எல்லாம் தலைகளாக புரட்டி போட்டது. யாருமே ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியவில்லை. எல்லோருமே முகமுடி போட்டு கொண்டுதான் எல்லோரும் ஒருவரை ஒருவர் சந்திக்க நேர்ந்தது. வெளியிலே வர பயந்தார்கள். அப்படி 2 ஆண்டுகள் உலகம் தடுமாறி இருந்தது. அப்படிப்பட்ட நோய்களெல்லாம் வரக்கூடாது, அது சீனாவிலே இருந்து வந்த நோய் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நோய்கள் வரக்கூடாது என்றும், இயற்கை பூகம்பங்கள், இயற்கை அழிவுகள், சுனாமிகள் இவைகளெல்லாம் வரக்கூடாது என்றும், அது மட்டுமல்ல, இதையெல்லாம் விட மிக கொடுமை என்னவென்று சொன்னால், மனிதன் நடத்துகின்ற போர், மிக கடுமையான போர்கள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் வாளாலும் வேளாலும் போர் செய்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு கடுமையான கருவிகளை கொண்டு போர் செய்கிறார்கள். ஒரு நிமிடத்திலே கோடானு கோடி மக்களை கொன்று குவிக்கின்ற
கருவிகளை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் வைத்துக்கொண்டு போர் செய்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கருவிகளை உற்பத்தி செய்கின்ற நாடுகளெல்லாம் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கின்றன. அதனால் லாபம் பார்த்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், காசாவிலும் சரி இஸ்ரேலும் சரி போர் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு பகுதியில் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த போரால் எவ்வளோ பேர் இறந்து போகிறார்கள், மடிந்து போகிறார்கள். அது மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் கெடுகிறது. அவர்கள் இறந்து போவது மட்டுமல்ல, சுற்றுச்சூழலெல்லாம் போய்விடுகிறது. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இறைவனிடம் சரணடைந்து இந்த போர் நடைபெறக்கூடாது என்ற அந்த வேண்டுதலையும் வைக்க நேர்கிறது. ஆகையால் போர்க்கொடுமை போக வேண்டும், இயற்கை கொடுமை போக வேண்டும், கலகங்கள் தோன்றக்கூடாது என்று எனக்காக மட்டுமல்ல எல்லோருக்காகவும் வேண்டுகிறேன் என்று சொல்லி தமிழ் வாழ்த்தாக கண்ணதாசன் பாடிய பாடலை இங்கே சொல்ல விரும்புகின்றேன். அது அருமையான பாடல், தமிழ் வாழ்த்து பாடல். கதிர்வெடித்து புலம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற புதுமை மிகும் நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளே என்று கண்ணதாசன் மிக அற்புதமாக பாடியிருப்பார். நம்முடைய தமிழ் தாயை சற்று நேரத்துக்கு முன்னே நீங்கள் இந்த நீளத்திரையிலே பார்த்திருப்பீர்கள். கண்ணதாசன் நமக்காக பாடிய பாடல், நகரத்தாரை பாராட்டி பாடிய பாடல். நம்முடைய குலம் எப்படிப்பட்ட குலம் என்று மிக அருமையாக பாடுகிற அவருடைய ஆற்றல் மிகுந்த அந்த கவிதையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். அதிலே ஒரு பகுதி தான் அவர்கள் போட்டார்கள். மிக நீண்ட பாடல் அது. ஒரு பகுதி, முக்கியமான பகுதியை மட்டும் அவர்கள் போட்டிருந்தார்கள். படிக்க படிக்க சுவையாக இருக்கும். சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து இந்த நகரத்தார்களுடைய பயணம் தொடங்குகிறது என்று அந்த பாடல் தொடங்கும். சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து நம்முடைய நகரத்தார்கள், நம்முடைய தமிழருடைய பயணம் தொடங்குகிறது என்று அந்த பாடலில் மிக அழகாக அருமையாக பாடியிருப்பார் கண்ணதாசன். அது மட்டுமல்ல, அவர் எங்கே கவியரங்கத்துக்கு சென்றாலும் சரி, இந்த தமிழ் வாழ்த்து இருக்கிறதே அதை கேட்டாலே அவ்வளவு இனிக்கும். செவி இனிக்கிற, சிந்தை இனிக்கிற பாடலை தந்த அற்புதமான கவிஞர் நம்முடைய குலக்கவிஞர். அவர் பாடுகின்றார், ஒரு இடத்திலே பாடுகிற பொழுது, தமிழை சொல்லுகிற பொழுது, அகரம் எனும் குடும்பையிலே ஆரம்பமானவளே என்று சொல்லுகிறார். அகரம் எனும் குடிசையிலே ஆரம்பமானவளே. என்ன கற்பனையை பாருங்கள். தமிழுடைய முதல் எழுத்து அகரம். அந்த அகரத்திலிருந்து தான் அனைத்து எழுத்துகளும் பிறக்கின்றன. அந்த அனைத்து எழுத்திலிருந்து தான் மொழி பிறக்கிறது. அந்த மொழியிலிருந்து தான் இலக்கணம் பிறக்கிறது. அதிலிருந்து தான் இலக்கியம் பிறக்கிறது. இப்படி அகரம் என்ற குடிசையிலே பிறந்தவள் தான் தமிழ் தாய் என்று மிக அருமையாக பாடுகிறாள். அதுபோல இன்னொரு இடத்திலே பாடுகிறாள், உன்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால். உன்னை போய் நான் வாழ்த்துறேன், உன்னை நான் வணங்குகிறேன், உன்னை நான் வாழ்த்துகிறேன். அது அன்னை மகனுக்கு இடையிலே அழகில்லை. நாம் இரண்டு பேருமே உறவினர்கள், அன்னை மகன். அவர்கள் வாழ்த்தி கொண்டா இருப்பார்கள் வீடுகளிலே. அது இயல்பானது. எனவே உன்னை வாழ்த்த மாட்டேன் என்று சொல்லி வாழ்த்துகிறார். வாழ்த்த மாட்டேன் என்று வாழ்த்துகிற அந்த அருமையான கவிதைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். இங்கே கடல் கதிர்வெடித்து புலம்பு விழ என்று சொல்லுகிற பொழுது இந்த உலகம் எப்படி தோன்றியது என்ற ஒரு விஞ்ஞான செய்தியை சொல்லுகின்றார். முதலிலே இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்றால், முதலில் கதிர் வெடித்தது. அந்த கதிர் வெடித்து அதனுடைய சிதறிலிருந்து தான் ஒரு பூமி இங்கே பிறந்தது. கதிர் வெடித்து பிளம்பு விழ, அப்படி இந்த பூமி வந்த உடனே அப்படியே கொதிச்சுட்டான். அந்த பூமி கொதித்தது. அந்த கொதித்த பூமியிலே கடல் பிறந்தது. கடல் பிறந்து அந்த கொதித்த பூமியினுடைய சூடை ஆற்றியது. அந்த சூடை ஆற்றியது. அதற்கு பிறகு அந்த சூடு தணிந்தது. அதன் பிறகு இந்த நிலப்பரப்பு பிறந்தது. அந்த நிலப்பரப்பு பிறந்தவுடனேயே தமிழ் பிறந்தது. அப்போதே தமிழ் பிறந்தது. அத்தகைய மூத்த மொழியே, எங்களை காத்த மொழியே, உன்னை பாண்டியன் வளர்த்தான், பாண்டியன் கை பார்த்தவளே என்று மிக அருமையாக பாடுகிறாள். இப்படி அருமையாக கண்ணதாசனை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மேடையை பற்றி நான் பாடுகிற பொழுது தேவகோட்டை கந்தசஷ்டி விழா கழகத்திலே பாடுகிற போது ஒரு நினைவு வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய விளக்குகளை எல்லாம் பார்த்தபோது நான் இங்கே விளக்குகளை எண்ணி பாடிய அந்த நிகழ்வு தோன்றுகிறது. இந்த விளக்குகளெல்லாம் வண்ண விளக்குகள்.
அந்த வண்ண விளக்குகளை பார்க்கின்ற போது முத்து, பவளம், முழுவயிரம், மாணிக்கம் அத்தனையும் இங்கே அலங்கார விளக்குகளா? முத்து, பவளம், முழுவயிரம், மாணிக்கம் அத்தனையும் இங்கே அலங்கார விளக்குகளா? மின்கொடியின் விளக்கும் எல்லாம் வெளிச்சம் பரப்புவதை கண்கோடி கொண்டு காண மகிழ்ச்சி வரும். கண்கோடி கொண்டு காண மகிழ்ச்சி வரும். பண்கோடி முடிச்சிடலாம் அவ்வளோதான். அதாவது கடைசியில் அதுதான் இக்கட்டுன்னு சொன்னேன். கடைசியில் பேசுகிறவர்களுக்கு நேரம் கிடைக்காது. இரண்டாவது என்னவென்றால், ஏற்கனவே பேசியவர்கள் அதே கருத்தை பேச வேண்டியது வரும். நாம் பேச நினைத்து அவர்கள் முன்னேற்பவர்கள் பேசிவிடுவார்கள். அதனாலேயும் பேச முடியாது. எடுத்துக்காட்டாக நம்முடைய காருண்ய பாண்டியனுடைய கதையை இங்கே ஆதினம் அவர்கள் சொன்னார். நம்முடைய பாண்டிய மன்னன் நம்முடைய சிறுமியை அவன் எடுத்து சென்ற உடனேயே நகரத்தார்கள் போய் அந்த சிறுமியை மீட்டு கொண்டு திரும்பி வருகிற பொழுது உடனே அரசன் ஆணையிட்டான், நீங்கள் ஆளுக்கு ஒரு தலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே நாங்கள் 7 தலைகள் நாங்கள் தொடுகிறோம் என்று சொல்லுகிற பொழுது கூடி பேசிய நகரத்தார்கள் 7 தலைகள் கொடுக்கிறோம் என்றெல்லாம் முடிவு கட்டுகிற பொழுது ஒரு தலை 8 தலை அவன் கேட்டான். 8 தலையை கேட்கிற பொழுது 8வது தலை எப்படி கொடுப்பது என்று அவர்களுக்குள்ளே ஒரு வழக்கு வந்த போது உடனேயே கம்பீரமாக எழுந்து நின்று வீரமாக எழுந்து நின்று 8வது நாங்கள் மறுதலையும் நாங்கள் தருகிறோம் என்று மறுக்காமல் தருகிறோம் என்று சொன்ன இனம் நம்முடைய ஒக்கூரார். அதாவது இன்னொரு தலையும் தருவதற்கு மிக அணியமாக இருந்தார்கள். இதை சொல்லுகிற பொழுது பேராசிரியர் சொன்னார், ரொம்ப அவர் எப்போதுமே மேடையில் கொஞ்சம் கிண்டலாக பேசுவார். அவருடைய பேரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. நகைச்சுவையாக பேசுவார். அது அங்கே நேரம் நெருங்கிவிட்டது என்று சொல்வார்கள். அதை மட்டும் சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். நான் நிறைய சொல்ல வேண்டியது இருந்தது. ஆகையால் அந்த குறிப்புகளை எல்லாம் நான் விடுத்து விட்டேன். அவர் சொன்னார், இவர்களுக்கு தலையில் ஒன்றும் இல்லை, மூளை இல்லை, அதனால தான் 8வது தலையும் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம நகரத்தாரில் உள்ள ஒரு பேராசிரியர் சொன்னார். அதை எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்னை உசுப்பி விட்டார். இந்த மாதிரி உங்களுக்கு மூளை இல்லைங்கிறதுனால தான் ஐயா நீங்கள் அடுத்த தலையும் கொடுக்குறோம்னு சொன்னீங்க. எப்படி இருக்கு பாருங்க. உடனே நான் என்ன பொருள் சொல்றேன்னு சொன்னால், ஸ்டாக்கு யார்கிட்ட நிறைய இருக்கோ அவன் தாயா கொடுப்பேன். ஸ்டாக்கு நிறைய இருக்கு, மூளை உள்ள தலையில நிறைய எங்கள்கிட்ட தான் இருக்கு, ஸ்டாக்கு நிறைய இருக்கு. எத்தனை கேட்டாலும் நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக அப்போதே இருந்தோம் என்று சொல்லி சொன்னோம். உடனே அவருக்கு அதுக்கு பிறகு பேசவே முடியல, அப்படியே வாயடைத்து போனார். இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகளெல்லாம் எனக்கு இப்போது நினைவு வருகிறது. இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன். நம்முடைய சிவன் இலிங்கம் இருக்கிறதே, அது எத்தனை அடி என்று சொன்னால் எத்தனை சென்டிமீட்டர் யாருக்காவது தெரியுமா? நம்முடைய இளையாத்தங்குடி லிங்கம் எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை சென்டிமீட்டரில் இருக்கு? நம்முடைய நகரத்தார் பெருமக்களிலேயே அதிகமான உயரமான லிங்கம் எது? நம்முடைய இளையாத்தக்குடி சிலை. கேட்கல, அவங்க சொல்றாங்க, சொல்லுங்க. திருப்புண வாசல் நம்ம நகரத்தாரில், இங்க நம்ம நகரத்தார்களுக்குள்ள அது திருப்புண வாசல்ல எவ்வளவு உயரம்? அது எவ்வளவு உயரம் சொல்றாங்களா? 6 அடி உயரம். அது சரி. அது இங்க நம்முடைய லிங்கம் இருக்கிறது, அது 75 சென்டிமீட்டர். ஆனால் நம்மை விட்டு பிரிந்து சென்ற பிள்ளையார்பட்டி கோயிலுடைய லிங்கம் இருக்கிறது, அது 110 சென்டிமீட்டர். அது எப்படி என்றால், இப்படி தாய் 8 அடி பாய்ந்தால் பிள்ளை 16 அடி பாயும் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அதை போல நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள் நம்மை காட்டிலும் உயரமான சிலையை அமைத்திருக்கிறார்கள், லிங்கத்தை அமைத்திருக்கிறார்கள். அது 110 சென்டிமீட்டர். இப்படி நிறைய கேள்விகள் வினாக்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்முடைய நகரத்தார் கூட்டங்களில் ஒரு வினாவிடை கூட்டமே நடத்தலாம், ஒரு கியூஸே நடத்தலாம். நம்முடைய இளைஞர்களுக்கு அதெல்லாம் தெரிய வேண்டிய ஒன்று என்று சொல்லி, இந்த நேரம் நெருங்கிவிட்ட காரணத்தினாலே
இத்துடன் நிறைந்து சொல்ல நகரத்தாரை பற்றிய செய்திகள் நிறைய என்னிடம் இருக்கிறது. இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த நேரத்தில் நான் சொல்வதற்கு அணியமாக இருக்கிறேன். அங்கே இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அற்புதமான ஔவையாரை பற்றிய செய்திகளெல்லாம் இருக்கிறது. ஔவையார் திரைகடல் ஓடியும் திறம்பியம் தேடி என்று சொன்னார்கள். அப்படி ஔவையாருடைய முதுமொழியை நாம் தான் இலக்கியமாக ஆக்கியிருக்கிறோம். நாம் தான் அதை நடப்பிலே கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து தான் மற்றவர்களும் திரைகடல் ஓடி திரவியம் தேடினார்கள். ஒருவேளை ஔவை ஆத்தி சுடியில சரி, அதனால் அழைப்புகள் வருகிறது திரும்ப திரும்ப. அதனால் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடி என்பதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை முறை அமைந்திருந்தது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி சொல்லணும்னா இப்போ யாருக்கு சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளவு பங்காளிகளும் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அதாவது ஒரு எல்லா விதத்துலேயும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கட்டடத்தை இவ்வளோ சிறப்பாக ஒரு வருஷத்தில் கட்டினதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. என்னோட போன பீரியட்லையும் சரி இந்த பீரியட்லையும் கூட ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த அத்தனை ட்ரஸ்டிகளுக்கும் சிறப்பாக, அதுவும் பர்டிகுலராக நிறைய பேர் எல்லா ஊருக்கும் போனோம். திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் எல்லா ஊருக்கும் வந்து எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை ட்ரஸ்டிகளுக்கும் முதற்க நன்றி. இது எல்லாத்துக்கும் மேலே அதாவது இன்னைக்கு வந்து பர்டிகுலராக சிறப்பித்த கோயிலூர் சாமிகள், அதுக்கப்புறம் நம்ம விஎன்சிடி வள்ளியப்பண்ண, அதாவது இப்போ நம்ம அதாவது இந்த இறைப்பணிக்கு வந்தது காரணம் விஎன்சிடி வள்ளியப்பனுடைய தகப்பனார் விஎன்சிடி அவர்கள் 2003 ராங்கியத்தில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அப்போ தான் முதல்ல அவங்களோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு பக்குவம் வந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே பண்ணோம். எங்கள் அப்பாவுக்கு வந்து யாராவது இந்த ஐயர் கூட கற்ப விநாயகர்னு சொன்னால் இல்லை கைலாச விநாயகர்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் பாட்டையா ஃபோட்டோலாம் இருக்குது 1939. அதனுடைய ஜீனோ என்னமோ நமக்கு இதில் கைலாச விநாயகர் மேலே ஒரு பெரிய பற்றுதல் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு எப்போவுமே ரொம்ப ஒரு நான் ராங்கியம் பள்ளிக்கூடத்தில் உபத்தலைவராக இருக்கேன். இதுக்கெல்லாம் எனக்கு வழிவகுத்து கொடுத்த விஎன்சிடி வள்ளியப்பண்ணனுக்கும், அதே போல் நம்ம எஸ்எல்என்எஸ் நாராயணன் செட்டியார் அவங்களோட நம்ம மலர் குழுவில் நாங்கள் இருந்தோம். 2018 கும்பாபிஷேகம் நடந்தப்போ மலர் குழுவில் செக்ரட்டரியாக இருந்தேன். அப்போ ஒரு 80 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணி நம்ம விடுதியை ரெனோவேஷன் பண்ணோம். ஸோ அதனால் நாராயணன் ஐயாவோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடச்சிது. ஸோ அதனால் அவர்களுக்கும் பெரிய நன்றி. காசி விஸ்வநாதனை பற்றி சொல்லணுன்னா அவங்கள்ட்ட நாங்கள் பிளாட்டினியம் ஸ்பான்சர் 5 லட்ச ரூபா கேட்டோம். அவங்க 15 கிலோ வெள்ளி கொடுத்து திருவாச்சி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவர்களுக்கும் என்னது மனமார்ந்த நன்றி. எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ராமு நீ இல்லைன்னா நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் அவர்களுக்கும் என்ன மனமார்ந்த நன்றி. அதே போல் இந்த தட் இஸ் பீமரத சாந்தி, அந்த சாந்தி கல்யாண திட்டத்தை மற்றவர்களுக்கு திறந்து வைத்த ஆடிட்டர் செட்டியப்பண்ணன் இப்போ சொல்லணுன்னா ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ நம்ம கட்டப்போகிற ரூமுக்கு ஒரு ரூம் அவங்க தான் ஸ்பான்சரர். அதே போல் நம்ம சத்யநாராயணன், இப்போ நான் போன வாரம் சொன்னேன் வெப்சைட்டு ஈஓஎன்ஏ கோஸ் டிஜிட்டல்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க நான் இப்போ தான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துட்டு பரோடாவில் இருக்கேன் நாங்கள். ஸோ அதனால் அவங்கள்ட்ட ஃபோன் பேசினப்போ ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. இந்தமாரி நான் சொன்னேன் வெப்சைட் ஒன்று ஆரம்பிக்கிறோன்னே. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன கலெக்ஷன் என்னாச்சுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஒரு 20 லட்ச ரூபா ஷார்ட் ஃபால், நீங்கள் எல்லாத்தையும் என்னை வசூல் பண்ணுங்கள், என்ன 10 நான் கொடுத்தாரேன் அப்படின்னு சொன்ன நாராயணனுக்கு, சத்யநாராயணனுக்கு ஒரு பெரிய ஒரு கைதட்டு நீங்கள்லாம் கொடுக்கலாம். அதே போல் நமக்கு ஆசியுரை வழங்கிய நம்ம மத குருமார்கள் பாதரக்குடி தவத்திரு ரவீந்திர சுவாமிகள், துலாவூர் தவத்திரு ஞானப்பிரகாச தேசிய சுவாமிகள் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. அதுவும் எம்சிஎன் மாணிக்கம் தான் அண்ணன்ட்ட கேட்டேன், உடனே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் மாணிக்க அண்ணனுக்கும் ஒரு பெரிய நன்றி. இது எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய அதாவது மதுரை கட்டடத்தை மீட்டு கொடுத்த எம்சிஎன் மாணிக்க அண்ணனுக்கு, கன்ற மாணிக்கம் கண்டெடுத்த எம்சிஎன் மாணிக்கம் செட்டியார், அதுவும் இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு நம்ம உக்கூர் கைலாச விநாயகர் விடுதி தரப்புலால் வள்ளிக்கண்ணி ஆட்சியை விட்டுட்டு இங்கே இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அருசியோ அண்ணன் எங்கள் ஊர் தான்,
பேசாமல் போயிட்டாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் பேசிக்கிறோம். சிடிஆர்எம் சிடி சிதம்பரம் அண்ணன் அவங்க வர முடியலன்னு ஃபோன் பண்ணாங்க. அவங்க குவால்காமில் டைரக்டராக இருக்காங்க. அதே போல் சந்திரமௌலீஸ்வரர் அண்ணன் அவங்களும் வரதா இருந்துச்சு நம்ம தேவகோட்டை. ஸோ அதனால் அதே போல் கார்த்திக் மெய்யப்பன் எம்எஸ்எம் அவங்க எனக்கு ஏற்கனவே ரொம்ப நல்ல ஒரு நெருங்கிய நண்பர், பங்காளின்னு தெரியாது. நான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி ஒரு கொட்டேஷன் கேட்டேன். அண்ணே நீங்கள் சோலார்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே எங்களுக்கும் பண்ணி கொடுங்கண்ணே. அவங்க சொன்னாங்க, இல்லைண்ணே இது கோயிலுக்கெல்லாம் நான் அப்படி சொல்ல சார்ஜ் பண்ண முடியாது. நான் சொன்னேன் கேஷ் கூட வாங்கிக்கோங்கண்ணே, சீப்பாக பண்ணி கொடுங்கண்ணே. அவங்க சொன்னால் இல்லைங்கண்ணே கோயிலுக்கு எதுவுமே நீங்கள் தர வேண்டாம்னாங்க. எங்கே பண்ணணுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இளையத்தா விடுனேன். எந்த விடுதினாங்க? உக்கூர் விடுதினே. நானும் உக்கூர் இருந்தேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அண்ணே தம்பி சொல்லவே இல்லை என்ன. அவர் சொன்னாங்க இல்லை நீங்கள் கேட்கவே இல்லை அதனால நான் சொல்லேனாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ விநாயகர் வரலால் அவங்களே ட்ரஸ்டியாக வந்துட்டாங்க. அவங்கள புது கட்டடத்துக்கு அவங்க போட்டு தரேன்னு நமக்கு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் நம்ம இந்த கட்டடத்துக்கு பிளாட்டினியம் ஸ்பான்சர் அவங்க. ஸோ பல விதத்தில் நம்ம இவங்களுக்கு நன்றி சொல்லணும், கார்த்திக் மெய்யப்பனுக்கு. அதுபோல் ஐடி துறையில் இருக்கும் நம்ம நாகப்பண்ணை சொல்லணுன்னா, அதாவது ஃபஸ்ட்டுக்கு காட்டேஜ் கட்டும்போது முதல் காட்டேஜுக்கு பணம் கொடுத்தாங்க. இப்போ அடுத்துக்கு நாங்கள் சொன்ன இந்த மாதிரி இது மல்டிபர்பஸ் ஹால் கட்டுறோன்னா சிங்கப்பூரில் மலேசியாவில் இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க இப்போ தானே கொடுத்தேங்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க 200 ரூம் நான் தரேன்னாங்க. அதனால் அந்த பிளாக்குக்கு பேர் நாகப்பன் பிளாக்குன்னு வச்சுருக்கோம். சத்யநாராயணனுக்கு அதே போல் கீழே மாலையும். ஸோ 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பருமே 1ஆம் நம்பர் அண்ட் 6ஆம் நம்பர் சத்யநாராயண் பிளாக்கு, 2ஆம் நம்பர் அண்டு 7ஆம் நம்பர் அது நாகப்பன் பிளாக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி பல விதத்தில் எங்களுக்கு உதவி செய்த அனைத்து ட்ரஸ்டிகளுக்கும், அதே போல் நம்ம சோமண்ண தேவோட்ட மேனேஜிங் ட்ரஸ்டி, ஏதாவது ஒன்று நம்ம யோசனை வந்து சொன்னால் உடனே சரி நம்ம பண்ணிடுவோம் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் இந்த மீட்டிங்க்கே இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் பிளான் பண்ணுறதா இல்லை, கடைசி நேரத்தில் கேட்டப்போ எல்லாத்துக்கும் ஓகேனாங்க. ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோமண்ண பண்ணியிருக்க இந்த ஆடியோ வீடியோ நமக்கு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் டூலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா நகரத்தார் டிவிலையும் நகரத்தார் பத்திரிகையிலையும் நம்ம விளம்பரம் கொடுப்போம். இப்போதைக்கு வருஷத்துக்கு 40 கல்யாணம் தான் நடக்குது. அது ஒரு 100 கல்யாணத்துக்கு கொண்டு போகணுங்கிறது டார்கெட்டு. ஸோ அதனால் இதுக்கு அனைத்து பங்காளிகள் ட்ரஸ்டிகள் அவங்க வீட்டு விசேஷங்களை இங்கேயே பண்ணலாம். இங்கே அனைத்து ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்களும் எல்லாரும் போல் கெஸ்ட்டு போல் வாங்க. உங்கள் நகை துணிமணி நகை துணி மணினா இந்த 1,98,000 ரூபா இதோட வாங்க. எல்லாம் இங்கே சிறப்பாக பண்ணி வச்சுருவாங்க. ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன பண்ணுமோ அத்தனை ஃபெசிலிட்டி இருக்குது. எல்லோரும் வீட்டுக்கு போகும்போது அவங்களும் போயிடலாம். ஸோ எடுத்து வைக்கிறேன் அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ அதனால் இதுக்கு இவ்வளோ நேரம் என்னுடைய பேச்சையும் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. அதே போல் நம்ம ப்ளம் செலவு பண்ண ஒளி ஆரம்பித்து கொடுத்தாங்க. அதே போல் ஜேஎம்டி ராமநாதன் அண்ணன். ஸோ அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஈஓ என்னுடைய நன்றிகள். நன்றி, வணக்கம்.